இங்கே பாருங்க, நம்ம மதுரை கோவை சிட்டியில் மெட்ரோ வந்தால் நல்லாயிருக்கும், ரொம்ப வருஷமாக கேட்டிருக்கோம், நிதியே ஒதுக்க மாட்டிருக்கீங்க. நாங்கள் என்னென்னு கேட்டால் உங்கள் ஆளுங்க பொய்யா சொல்கிறாங்க, நீங்கள் என்னென்னா பேசவே மாட்டீங்க. ஐயோ தமிழரசா, அதை கொஞ்சம் தள்ளி வைக்கண்ணா. திருப்பு குண்டத்தில் பாரு, நம்ம நினச்ச இடத்துல தீபமே ஏற்ற விட மாட்டேங்கிறானுங்க. தர்காவில் கோழி வெட்டுறானுங்களாம். நாளைக்கு கீழே இருக்கிற நம்ம முருகனுக்கு டிஸ்டர்ப் ஆகுதோ இல்லையோ, இதுக்கு காரணமான அந்த முஸ்லீம்காரங்க சட்டையை பிடிச்சி நம்ம கேட்க வேண்டாம். ஜி, அவங்க தற்கால ஆடு வெட்டினா கோழி வெட்டினா நமக்கு என்ன ஜி? அங்கே இருக்கிற மக்களுக்கே அது பிரச்சனை இல்லை ஜி. நீங்கள் அதை விட்டுட்டு இந்த ஃபைலை பாருங்களா, கீழே அறிக்கையை அக்செப்டே பண்ண மாட்டீங்க ஜி. நீங்கள் அதை கொஞ்சம் ஓர வைப்பா. ராமேஸ்வரத்தில் ராமர் பாலம் இருந்ததுக்கான அடையாளம் கிடச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும். நாமே அது தேடக்கூடாது. ஜி, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஃபைலை பாருங்கள். சென்னை, மதுரை, விழுப்புரம், திருநெல்வேலின்னு ஊரே வெள்ளம் வந்து நாசமாக போச்சு. ஒரு வாட்டி கூட நீங்கள் வந்து பார்க்கல, ஒரு ரூபா நிதியும் நீங்கள் கொடுக்கல. பீகார், குஜராத், அமெரிக்கானா உடனே ஓடிடுறீங்க. ஐயோ தமிழரசா, நீ கொஞ்சம் அதை விடு தமிழரசா. கோயம்புத்தூரில் போய் பாரு, நம்ம இந்து கோயிலில் முஸ்லீம்காரனுங்க குண்டு வைக்க பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்களாம். அது எவனு கண்டுபிடிச்சி கோயம்புத்தூர் இருக்க எல்லா முஸ்லீம்காரனையும் அடித்து ஒழிச்சு நாம அவனுங்களை காலி பண்ணிட்டோம்னா எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லை தமிழரசா, கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி கிறிஸ்டின் எல்லாருமே நம்ம இந்து மக்களை மதம் மாற்றம் செய்கிறாங்க. அதையும் நம்ம தடுக்க வேணாமா இல்லையோ? நாமே இதை பற்றி பேசக்கூடாது. ஜி, நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீனே ரெண்டு பேருக்கு சண்டையை மூட்டிட்டு இருக்க.